உங்களுக்கான தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுதல். முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கைகூடாமல் இருந்தால், அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு கைகூடலை சுவாமி, ஏன்னா அவர் 3ஆம் அதிபதியும் கூட நம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி கம்யூனிகேஷன், அதாவது உணவு சார்ந்த விஷயங்களாகட்டும், உடை சார்ந்த விஷயங்களாகட்டும், இது வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு, இந்த வண்டி வாகன போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்லாம் நடத்துகிறாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலம் என்றே எடுத்துக்கலாம் சுவாமி. தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை, இது வரைக்கும் அறிவு சார்ந்த விஷயத்தில் ஐயா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எல்லாத்தையும் விடுபட்டு நாம் சென்றுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக புதனால் கிடைக்க போகுது. உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் கன்னி ராசியில் புதன் பெறுவான், உச்சம் பெறுவார். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் தனது துலா ராசியில் ஆட்சி பெற போகிறார். என்னைக்குன்னா 19/9/2024 முதல் 14/10/2024 வரைக்கும். இதில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலனை வழங்க போகிறார் பார்ப்போம் வாருங்கள். மேஷ ராசிக்கு இந்த புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய நாட்களில், அதாவது எப்படி சொல்லுதுன்னா, சுக்கிர பகவானும் ஒரே நாளில் தான் ஆட்சி பெற போகிறார். அவரது சொந்த வீட்டில் 7ஆம் அதிபதி அவர் தான். மேஷராசிக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் இது வரைக்கும் நீச்சகதியில் இருந்தார். அதாவது ஒரு ரொம்ப கடுமையான தாக்கத்தை உள்வாங்கி உடலளவிலையும் சரி மனதளவிலையும் சரி உடல் உபாதைகள் வாங்கியிருப்பாங்க. தேவையில்லாமல் டென்ஷன் கூட இருந்திருக்கும் போன மாதம். ஆனால் சில நன்மைகளும் நடைபெற்றிருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் உச்சம் என்பதை விட நீச்சகதி என்பதே மேல் என்று சொல்லலாம். ஒரே மனுஷனுக்கு உச்சகதியை விட நீச்சகதி என்பது மேல். இதில் என்னன்னா, நம்மளுக்கு 6ஆம் இடம், மேஷராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான் உச்சம் அடைவதும், ஒரு ராசி உச்சம் அடையுதுன்னா அந்த ராசியோடைய தன்மை, வீட்டுடைய அமைப்பு வேறு எந்த ராசிக்கான அமைப்பு கிடையாது. மற்ற கிரகங்கள் வெவ்வேறு வீட்டில் தான் உச்சம் அடைவாங்க. ஆனால் புதன் பகவான் மட்டும் அவருடைய சொந்த வீடான கன்னிராசியில் தான் உச்சம் அடைவார். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு அமைப்பு என்று கூட சொல்லலாம். மீதி மற்ற கிரகங்கள் வேறு வீட்டில் தான் உச்சமே அடைவாங்க. புதன் பகவான் மட்டும்தான் அவருடைய சொந்த வீடான மிதுனத்துக்கும் கன்னிக்கும், அவர் 2 வீட்டில் புதன் பகவான் மிதுனத்தில் சொல்லி ஆட்சி பெறுவார், கன்னியில் உச்சம் பெறுவார். தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை, இது வரைக்கும் அறிவு சார்ந்த விஷயத்தில் ஐயா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எல்லாத்தையும் விடுபட்டு நாம் சென்றுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக புதனால் கிடைக்க போகுது. வழிவகை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை, ப்ரமோஷன் நீங்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு யாராக இருப்பினும், இது வரைக்கும் ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கலப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேஷராசிக்காரங்க இந்த நாட்களில் கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே போல் சுக்கிர பகவான் ஆட்சியும் பெறுகிறார். நம்மளுக்கு 2ஆம் அதிபதியும் கூட அவரே 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய காலம். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்து வந்த சலசலப்பு பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப், வியாபாரம் என்று சொல்கிறோமில்ல, ஒரு வியாபாரம் அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் நாம் சந்திச்சுட்ருக்கோன்னா அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று நேரடி பார்வை, ஒரு பகவான் ஆட்சி பெற்று நேரடியாக நம்ம பார்ப்பார், நம்ம ராசியை பார்ப்பார். 6ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிற அந்த புதனாலையும் சுக்கிரனாலையும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாகவும், வெளிநாடு பயணமோ அல்லது நம்ம வெளியூருக்காகவோ அல்லது வெளிநாட்டுக்கு நாம் வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் கூடி வந்துவிடும். பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்னா புதன் பகவான் உச்சம் பெற்றாலே வலிமை, அதாவது யாரோட மட்டும் சொன்ன அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது. அதே போல் சுக்கிர பகவான் ஆட்சி பெறுவது அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். உங்களுக்கான தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுதல். முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் கைகூடாமல் இருந்தால், அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் எனக்கு கைகூடலை சுவாமி, ஏன்னா அவர் 3ஆம் அதிபதியும் கூட நம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதி கம்யூனிகேஷன், அதாவது உணவு சார்ந்த விஷயங்களாகட்டும், உடை சார்ந்த விஷயங்களாகட்டும், இது வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு, இந்த வண்டி வாகன போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்லாம் நடத்துகிறாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலம் என்றே எடுத்துக்கலாம் சுவாமி. ஐயா தனவரவு இல்லை, என் வண்டிலாம் அடிக்கடி அடிபடுதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை மாற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். ஏன்னா இதுக்கு முன்னே புதன் பகவான் ஏற்கனவே அடிபட்டு இருந்தார், ஏற்கனவே சுக்கிர பகவானும் அடிபட்டு இருந்தார், நீச்சகதியில் இருந்தார்,
சனி பகவானுடைய பார்வை எல்லாம் பதியும் போது எந்தெந்த கிரகத்தின் மேலே விழுதோ அதெல்லாம் அடிபடும், பிரச்சனைகளை தரும், அவங்களால ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணும், மனம் தோர்வு அடையும். அவர் அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய காலம், அவர் உச்சம் பெற்றாலே வலிமை கூடிவிடும், அந்த வீட்டோட மதிப்பு அதிகரிக்கும். தொழில் சரியாக இல்லை என்றால் தொழில் விருத்தி அடையும். புதுசாக நாம் இழந்து, அதாவது இதுவரைக்கும் இழந்துட்டோம்னா அந்த இழந்த தொழிலை நாம் திரும்பவும் மீட்டெடுத்து செய்யக்கூடிய காலம் வரும். ஐயா சொட்டர் போட்டு சாத்திட்டுன்னு நினைக்காதீங்க, திரும்பியும் திறக்கலாம். நம்மளுக்கான அமைப்பு எல்லாமே கொடுக்க போகிறோம். தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இந்த 26 நாட்கள் சுக்கிர பகவானாலையும் புதன் பகவானையும் உச்சப்பெறக்கூடிய ராமிப்பே உங்களுக்கு தான். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது தோல்வி என்பது இனிமேல் கிடையாதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போம், தோல்வியில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய நிகழ்வுகளும் செல்வங்களும் சேரக்கூடிய காலமாகவும், வரவு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள், மனைவிக்கு கணவன் என்று சொல்கிற மாதிரி அந்த வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். செயல் திட்டங்கள் உருக்கமாக இருக்கும், எண்ணங்கள் சீராகும். இந்த நேரத்தில் எல்லாரும் தெளிவாக நடந்த கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஐயா நான் மேஷராசிக்காரங்க கடங்கடை வாங்கலாமா வானாமான்னு அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடன் சார்ந்த விஷயத்திலும் சரி, வியாபாரத்திலும் சரி, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும். புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஏற்க போகிறோம். இது வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கலைன்னா இந்த சுக்கிர பயிற்சியாலையும் இந்த புதனுடைய பயிற்சியாலையும் உச்சம் பெறக்கூடிய காலத்தில் உங்களுக்கு வண்டி வாகனங்களும், அதாவது லக்ஸரி வெஹிக்கிள் என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலமாக இருக்க பெறப்போகுது. ப்ரமோஷனுக்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலமாக இருக்கப்பெறும். புதிய முயற்சிகள் என்று தான் கண்டிப்பாக சொல்லப்போனால் இது முன்னேற்றம் தரக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை, இது எல்லாருக்கும் உகந்த காலமாக அமையப் போகிறதுனா முக்கியமாக மேஷராசிக்கு உகந்த காலமாகவும், தன்னிறைவு, அதாவது நம்மக்கிட்ட இருந்ததை நாம் இது வரைக்கும் பயன்படுத்தலாம், இனிமேல் அதை பயன்படுத்த போகிறோம். எப்பவுமே தன் மனிதன் எல்லா இடத்துலையும் தேடுவானாம், இருக்கிறத விட்டுட்டு எல்லா இடத்துலையும் தேடுவான். ஆனால் நம்மக்கிட்ட இருந்த பொருளை நாம் தேட மாட்டோம். காரணம் அதுதான் மறைவுத்தன்மை என்று சொல்வது. கைக்குள் வைத்து கொண்டு எதையும் நாம் செய்யணும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது எல்லா புலமையும், எல்லா திறமையும், எல்லா தகுதியும் கொடுத்துருக்கான் நம்மகிட்ட. ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் தனித்திறமையை கொடுத்துருக்கான். ஐயா சிறு துரும்பும் பல்லுக்குதவும் என்று ஏன் சொன்னாங்க? அந்த வார்த்தைக்கான மதிப்பல்லவா. இனிமேல் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை நாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய காலமாக இந்த மேஷராசிக்கு இந்த புதன் பகவான் உச்சம் பெறக்கூடிய காலத்திலையும், சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய காலத்திலையும் பெரிய பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்த வண்ணம் காணப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. ரொம்ப சுமூகமாக இந்த வாழ்க்கை தரம் உயரத்துக்கான முதல் படி என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இவங்களால் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையால் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்போகிறீர்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.